வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஜோதிடத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ரிஷப லக்னம், அதாவது டாரஸ் அசெண்டன்ட். இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ரொம்ப உறுதியா தெரிவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கலைநயம், அவங்களோட பிடிவாதம், இதையெல்லாம் பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விதமான அமைதி, அழகு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆர்வம், ஆனா அதே நேரத்துல யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பிடிவாதம். இந்த மூணும் இருக்கா அப்படின்னா நீங்க ஒரு ரிஷப லக்னக்காரரா இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சரி, இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு நாம போக போக நீங்களே பார்க்க போறீங்க. சரி, இந்த ரிஷப லக்னத்தோட ஆளுமைய நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அதிபதியான சுக்கிரன். ஆமாங்க, அழகு, அன்பு, கலைன்னு எல்லாத்துக்கும் காரகனான அந்த சுக்கிரன் தான் ரிஷப லக்னக்காரங்களோட மொத்த குணத்தையும் வடிவமைக்கிற ஒரு மாஸ்டர் ஆர்கிடெக்ட். ரிஷப லக்னத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இது ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம்னா என்ன? நிலையானது, அசைக்க முடியாதது. 2வது, இது ஒரு நில தத்துவம் கொண்ட ராசி. பூமி மாதிரி ரொம்ப யதார்த்தமானது. இப்போ இந்த நிலையான யதார்த்தமான ராசியை ஆட்சி செய்யறது யாரு? கலைக்கும் இன்பத்துக்கும் அதிபதியான சுக்கிரன். இந்த 3 சேரும்போது உருவாகிற ஒரு கலவைதான் ரிஷப லக்னம். இதுதான் அவங்களோட குணத்தோட அஸ்திவாரமே. நீங்க ஒரு ரிஷப லக்னக்காரரை பாத்தீங்கன்னா அவங்க தோற்றத்திலேயே சுக்கிரனோட ஆதிக்கத்தை நல்லா கவனிக்கலாம். அவங்க கிட்ட ஒரு கம்பீரம் இருக்கும், அதே சமயம் ஒரு விதமான அமைதியும் இருக்கும். அவசரமே படமாட்டாங்க. பேச்சா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு நிதானம் தெரியும். முகத்துல இயற்கையாவே ஒரு வசீகரம், நல்ல ஒரு திடமான உடல்வாகு, அது மட்டுமல்ல கேட்க ரொம்ப இனிமையான குரல் வளம். இதெல்லாமே இவங்களுக்கு சுக்கிரன் கொடுத்த வரம்னே சொல்லலாம். ஓகே, இப்போ அவங்களோட வெளித்தோற்றத்தை பத்தி பார்த்தோம். வாங்க கொஞ்சம் உள்ள போய் அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட மனசு எப்படிப்பட்டதுன்னு ஆழமா பார்க்கலாம். இவங்களோட மன உறுதிய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது மலை. ஆமாங்க, ஒரு மலைய உங்களால எப்படி அசைக்க முடியாதோ அதே மாதிரி தான் இவங்களையும். ரொம்ப நிலையானவங்க, அசத்திய பொறுமைசாலிகள். முக்கியமா கற்பனை உலகத்துல மிதக்க மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தவாதிகள். பிராக்டிக்கலா என்ன முடியுமோ அதை மட்டும் தான் யோசிப்பாங்க. இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ரிஷப லக்னக்காரங்க கிட்ட 2 முகம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அவங்க பொறுமையின் சிகரம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியா கையாளுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பொறுமைக்குன்னு ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அந்த கோட்டை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அமைதியா இருந்த எரிமலை திடீர்னு வெடிக்கிற மாதிரி அவங்களோட கோபம் ரொம்ப பயங்கரமா வெளிப்படும். அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். கையில் இருப்பதே லாபம். இது சும்மா ஒரு பழமொழி இல்ல. இதுதான் ரிஷப லக்னக்காரங்களோட வாழ்க்கை தத்துவமே. நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்துல என்ன வரும்ன்றத பத்தி எல்லாம் அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு, இப்போ நம்ம கையில என்ன இருக்கு, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான ஆளுங்க இவங்க. சரி, இவ்ளோ பிராக்டிக்கலா நிலையா இருக்கிற இந்த குணம், இது அவங்களோட தொழில், அவங்க பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பொதுவாவே பணம் சம்பாதிக்கிறது, செல்வத்தை சேர்க்கறதுங்கிறது இவங்களுக்கு கை வந்த கலை. யோசிச்சு பாருங்க, அவங்களோட பிராக்டிக்கல் நேச்சருக்கு பேங்கிங், அக்கவுண்டிங் மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் பக்காவா செட் ஆகும். அடுத்தது, அவங்க அதிபதி சுக்கிரன் இல்லையா? அதனால சினிமா, இசை, ஃபேஷன், பெர்ஃப்யூம்ஸ்னு கலை சார்ந்த துறைகள்லையும் பிரகாசிப்பாங்க. கடைசியா, இது ஒரு நிலத்தத்துவம் கொண்ட ராசி. அதனால விவசாயம், ரியல் எஸ்டேட் மாதிரியான நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில்ல இவ்ளோ உறுதியா இருக்கிற இவங்க உறவுகள்ல எப்படி இருப்பாங்க? அங்கேயும் இதே ஸ்திரத்தன்மை தான். சொல்லப்போனா ரிஷப லக்னக்காரங்க தான் பல குடும்பங்களோட ஆணிவேராவே இருப்பாங்க. தன்னோட குடும்பம்னு வந்துட்டா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அப்பா, அம்மா, உறவினர்கள் மேல எல்லாம் அளவு கடந்த பாசம், மரியாதை வச்சிருப்பாங்க. நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு பொறுப்பை இவங்க கிட்ட கொடுக்கலாம். குறிப்பா குடும்ப பொறுப்பை. அவ்வளவு அற்புதமா அதை பார்த்துப்பாங்க. இவங்க குடும்பத்தோட ஒரு தூண் மாதிரி. பொதுவா இவங்களோட பார்ட்னர் எப்படி அமைவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. ரிஷபம் அமைதினா அவங்க கொஞ்சம் வேகம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அங்கதான் இவங்களோட திறமையே இருக்கு. தன்னோட பொறுமையால, நிதானத்தால அந்த உறவை அழகா பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தை ஒரு கப்பல் மாதிரி கரெக்டா வழிநடத்திட்டு போவாங்க. சரி, இவ்வளவு குணாதிசயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அஸ்ட்ராலஜிக்கல் சீக்ரெட் என்ன? எந்த கிரகங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த கிரகங்கள் கொஞ்சம் சவாலா இருக்குது? வாங்க அந்த கிரகங்களோட விளையாட்டை பத்தி பார்க்கலாம். மத்த எல்லா கிரகங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷப லக்னத்துக்கு ஒரு நம்பர் 1 யோக கிரகம் இருக்கு. மிகப்பெரிய வெற்றிய, அந்தஸ்த, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் எதுன்னு நினைக்கிறீங்க? அது வேற யாரும் இல்ல, நம்ம சனி பகவான் தான். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க.
லக்னாதிபதியான சுக்கிரன் இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் வசீகரத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கறார். 2 மற்றும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், பணவரவு எல்லாத்தையும் கொடுக்கறார். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட ஹீரோ சனிதான். ஏன்னா அவர் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியா வராரு. அதனால இவர்தான் இந்த லக்னத்துக்கு முழு யோகக்காரகன். பெரிய பதவிகளை கொடுக்கறதே அவர்தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குரு பகவான் சில தடைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவ்வளவு பலங்கள் இருந்தா சில பலவீனங்களும் இருக்கத்தானே செய்யும். இவங்களோட பலமே சில நேரங்கள்ல பலவீனமா மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிஷப லக்னக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல அவங்களோட மாதிரியான மன உறுதி. அதுவே சில சமயம் முரட்டு பிடிவாதமா மாறிடும். புது யோசனைகளை அவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. 2வது, அவங்களுக்கு சுகமா வசதியா இருக்க பிடிக்கும். இதுவே எல்லாம் மீறும்போது சோம்பேறித்தனமா மாற வாய்ப்பு இருக்கு. கடைசியா அவங்களோட நிலையான குணம். இதனால புது மாற்றங்களை ஏத்துக்க தயங்கி நான் பழைய வழியில தான் போவேன்னு பழமைவாதியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சவால்களை எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. இவங்களோட அதிபதி சுக்கிரன் இல்லையா? சுக்கிரனுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அதனால இவங்க வெள்ளிக்கிழமைகள்ல தவறாம மகாலட்சுமிய வழிபாடு செஞ்சா இவங்களுக்கு இயற்கையாவே இருக்கிற அந்த செல்வத்தை ஈர்க்கிற சக்தி இன்னும் அதிகமாகும். வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெருகும். இப்போ கடைசியா உங்களுக்கால ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமா இருந்தா உங்களையே கேட்டு பாருங்க. உங்களுடைய அந்த அசைக்க முடியாத மன உறுதி உங்களுக்கு ஒரு மலை மாதிரி பலமா இருந்து உங்களை உயர்த்துதோ, இல்ல ஒரு தடையா மாறி உங்க வளர்ச்சியை தடுக்குதோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.